நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வியாராஜா கொளத்தோல்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 600வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்சிபுரம் காஞ்சி கஷேத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த காஞ்சி கஷேத்திரத்தை சொல்லும்போது பரமாச்சாரியும் காமாட்சி அம்மனை மறக்க முடியாது நம்மளால். ஸோ காமாட்சி அம்மன் தரிசனத்தோடு இது ஆரம்பிக்கிறேன் இந்த சப்ஜெக்டை. காமாட்சி விருத்தம் ஒரு நூல் இருக்குது, தமிழ் நூல். பல ஆயிரம் வருஷமாக எல்லாரோடையும் பாடப்பட்டு வந்துட்டுருக்கு. காஞ்சிபுரத்துலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி. இந்த அந்த காலத்தில் பாலாவுமா நினைக்கிறேன், அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. இந்த பாடல் கேட்கல, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உண்மையேன் முடியும் வருது. அதில் சொல்லும்போது, அத்தி பரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியினால் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி மொழியேன், அப்படி தான் வருது. இந்த உண்மை காமாட்சி உண்மையே காமாட்சி உண்மையேன்னு ஒவ்வொரு இதுவும் ரத்தன மாற்றக்கும் அந்த ஸ்டான்ஸா செலெக்ஷனே ஹவு இட்ஸ் ரிட்டர்ன் முத்துக்களுக்கு பார்த்தா மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு ஸ்டேஜ் போது இந்த கிளைமாக்ஸ் வரும்போது உனக்கு என்ன சண்டையாக மடிப்படு உன்னோட சண்டையாக போட முடியும், நான் எனக்கு கவனிக்காமல் இருக்கேன் என்ன மாதிரிலாம் ஒரு அம்பாளை நிந்தாசுதி பண்ணுற மாதிரிலாம் கூட பின்னாடி வர்றது ரொம்ப அழகானது. அதில் ஜெயேந்திரன் அது இன்ட்ரடக்ஷன் ஸ்பீச் கொடுத்துப்பார். அந்த காலத்தில் நான் சொல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேசட் போடுவேன். தினோய் கேட்டிருக்கேன்னு கூட அம்மா கூட சொல்லுவாங்க. அவ்வளோ அழகான இது. இந்த காஞ்சிபுரம் சேர்க்கும்போது இன்னைக்கு காலையில் ஸ்ரீனிவாஸ்குமார்கிட்ட பேசியிருந்தேன். ஒரு டாபிக் சொல்கிறா, நான் பேசணுண்டா. காஞ்சிபுரம் இப்போ வரதாஜபுரம் கோவிலோட இதெல்லாம் நடக்குது சார், நான் கூட காஞ்சிபுரத்துக்கு போகிறோம் வச்சுருக்கேன் அப்படி சொன்னான் அந்த பையன். வரதராஜ பெருமாளுக்கு அந்த உற்சவம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது, அதான் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது காஞ்சி கஷேத்திரத்தினுடைய அந்த கோவிலை பற்றி சொல்லணும்னா இல்லைப்பா, அது பெரிய பெரிய லிஸ்ட் டெம்பிள்ஸ். இந்த 108 சிவாலயம் இருக்குன்ற எத்தனை பேர் இருக்குது. சிவகாஞ்சி இருக்குது, பிரம்மகாஞ்சி இருக்குது, சிவகாஞ்சி இருக்குது, விஷ்ணு காஞ்சி இருக்குது, 3 காஞ்சி இருக்குது. பிரம்மகாஞ்சி நமக்கு தெரியாது, அதுதான் தேனம்பாக்கம்னு சொல்கிறோம். பிரம்மபுரீஸ்வரர் இருக்குது, அந்த இடம் ஷ்ரிங்க் ஆகிடுது. விஷ்ணு காஞ்சி சின்ன காஞ்சிபுரம், அங்கே பெரிய பிரம்மா கோவில் இருக்கானா, அது சின்ன காஞ்சின்றார். பெரிய காஞ்சின்றது காமாட்சி அம்மன் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிடம் பெரிய காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் எடுத்தாலே இவ்வளோ வந்துடுறது. ஸோ இந்த காஞ்சிபுரத்தில் அந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கிற அந்த விமானம் கருவறை விமானம் ருத்ரகோடி விமானம் பேர். நல்லா கேளுங்க, ருத்ரகோடி. அதே மாதிரி வரதராஜ பெருமாள் வீட்டிற்கு அந்த சின்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த பெரிய கோவில், அந்த விமானத்துக்கு புண்ணிய கோடி விமானம் பேர். அப்போ 3வது கோடி என்ன கோடி அப்படின்னா காமகோடி. காமகோடி விமானம்ன்றது இது காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுடைய இந்த தங்க கோபுரம் இருக்கு இல்லையா, அதுதான் காமகோடி விமானம். ஸோ புண்ணியகோடி, ருத்ரகோடி, காமகோடி. அதனுடைய ருத்ரகோடி, புண்ணியகோடி, காமகோடி, கோடி கோடின்னு வருது. இது ஏன் கோடி கோடி வருதுன்னா, மிச்ச இடத்துல பண்ணுற ஹோமங்கள் நம்ம ஆற்றுலேயே பண்ணுறோன்னா அதில் 10 மடங்கு பெனிஃபிட் வருதுன்னா, ஒரு கோவிலையோ ஒரு க்ஷேத்திரத்தில் பண்ணும்போது 100 மடங்கு வரும். அதே காஞ்சி க்ஷேத்திரத்தில் பண்ணால் 100 மடங்கு பண்ணால் 1 கோடி பலன் வந்துடும்னு சொல்லியிருக்கு. அதுதான் அந்த கோடி சேர்க்குறாங்க. ஏன்னா சத்தியபிரத க்ஷேத்திரம் பேர். சத்தியபிரத க்ஷேத்திரம் காஞ்சிபுரத்தில் போய் ஒரு கல்யாணம் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இதெல்லாம் யாகங்கள் இதெல்லாம் பண்ணாலும் சரி, அது கோடி மடங்கு டெவலப் ஆகும் சொல்லியிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஸோ தட் இஸ் பை காஞ்சிபுரம் இஸ் பீன் செலக்டட் பை பீப்புள் ஃபார் கண்டக்டிங் மேரேஜஸ் என்றால் அங்கேவே பண்ணுறா. ஏன்னா அந்த எல்லையில் பண்ணிட்டாலே உள்ள அது அந்த இந்த பல மடங்கு அந்த வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அந்தந்த இது. ஆனால் ஒன் திங் யூ ஷுட் நோட்டீஸ், காஞ்சிபுரத்தில் இருக்க 99% ஆஃப் சிவன் கோவில் அம்பாள் கிடையாது. அம்பாள் காமாட்சி அம்மன் தான். ஸோ கச்சபேஸ்வரர்னா கச்சபேஸ்வரர் மாதிரி தான் இருக்கும், அம்பாள் இருக்காதுங்க. ஸோ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் ஏலவார கோயிலையும் சொல்கிறாவா தவிர தனி அம்பாள் எங்கேயுமே கிடையாது. இல்லை எந்த கோவிலையுமே கிடையாது. ஏலவார கோயிலையும் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் சொல்கிறா, அது விடுங்க. இப்போ அந்தந்த விமானத்துக்கு ஏற்ற கோவில் அந்த ஊரில் இருக்குது. உதாரணமாக ஏகாம்பரேஸ்வரர் கோவில் விமானம் ருத்ரகோடி விமானம். ஆனால் காஞ்சிபுரத்தில்
ருத்ரகோடீஸ்வரர் ஒரு கோவில் இருக்கு. அது அங்கே வந்து தர்ம சம்பர்த்தினி அம்பாள், அந்த இடத்துல ருத்ரகோடீஸ்வரர் கோவிலில் தர்ம சம்பர்த்தினி இருக்கா. புவனாம்பிகை சொல்லிட்டு அம்பாள் சொல்லப்படுறது அங்கே, மிச்ச இடத்துல அம்பாள் இல்லை. அதே மாதிரி விஷ்ணுகாஞ்சியில் வந்துட்டோன்னா புண்ணியகோட்டீஸ்வரர் ஒரு கோவில் இருக்குது. ஸோ புண்ணியகோட்டீஸ்வரரில் ஒரு இது அம்பாள் இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த காமிக்கிறது. இது ருத்ரகோடீஸ்வரர். இந்த ஈஸ்வரன் பேர் ருத்ரகோடீஸ்வரர், காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. ருத்ரகோடி விமானம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மேலே இருக்க விமானம். ஆனால் அந்த பேர்லேயே ஒரு இந்த சிவன் கோவில் இருக்குது. அதே மாதிரி புண்ணியகோடி விமானம்ன்றது இந்த இதில் இருக்கிறது. இது வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கிறது புண்ணியகோடி விமானம். இது புண்ணியகோடீஸ்வரர். இப்போ வந்து காமக்கோட்டி காஞ்சிபுரத்தில் சொல்லக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் தங்க கோபுரம் இருக்கு இல்லையா. ஆனால் வந்து இந்த காமாட்சி அம்மன் கோவில் இருக்க தங்க கோபுரத்தில் இது காமக்கோட்டீஸ்வரர் ஒரு இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுது. ருத்ரகோடீஸ்வரருக்கு புண்ணியகோட்டீஸ்வரர் காஞ்சிபுரத்தில் இருக்குது, ஏன் காமக்கோட்டீஸ்வரர் இல்லை அப்படின்னா, இது பரமாச்சாரியாரே நிறையா இதெல்லாம் பண்ணி மெனிக்கு வெண்ட் காசியில் போய் அவர் வந்து இந்த காமக்கோடி விமானத்தை ஸ்தாபிக்கிறார். காமக்கோடீஸ்வரர் கோவில் கட்டுறார் காசியில் பாருங்க. இது வந்து அந்த காமக்கோடி விமானம் இங்கே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில் இருக்கிறது. இந்த தங்க கோபுரம் வந்து காமக்கோடி விமானம். அது இது இல்லை, இங்கே இல்லையேன்னா இப்போ காசி க்ஷேத்திரத்தில் வந்து இப்போ கட்டிருக்கா சொன்ன இல்லையா, பரமாச்சாரியார் கோவில் கட்டிருக்கார். யாருக்கு? இந்த காமக்கோட்டிக்கு. காமக்கோட்டீஸ்வரர் கோவில் காசியில் இருக்கிற கோவிலுடைய கோபுரம் அது. அங்கே போயிடுது காமக்கோட்டீஸ்வரர், அங்கே போயிடுது காசி க்ஷேத்திரத்தில். அங்கே இருக்கிற ஈஸ்வரன் சன்னதி இது. காமக்கோட்டீஸ்வரர், ருத்ரகோட்டீஸ்வரர், புண்ணியகோட்டீஸ்வரர், இந்த 3 கோடிகளை வந்து 2 இங்கே இருக்குது, 1 காசி க்ஷேத்திரத்துக்கு சொல்லப்படுறது. இதை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. இன்றைக்கி பேசும்போது இது கட்டாயம் வந்து ஜனங்களுக்கு போய் ஷேரணும். அதான் காஞ்சிபுரம் போகிறோம் நம்ம. ஆனால் வந்து இது வரதராஜ பெருமாள் ஏகாம்பரேஸ்வரர் பார்க்குறோம். அது அந்தந்த காம்பவுண்ட் உள்ளது இல்லை. நான் சொல்கிறது புண்ணியகோடீஸ்வரர் அந்த காம்பவுண்டில் இல்லை. அதே மாதிரி ருத்ரகோடீஸ்வரர் இந்த காம்பவுண்டில் இல்லை. இட் இஸ் அவே ஃப்ரம் த டெம்பிள். ஸோ கட்டாயம் அது விசிட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கயாரோகணேஸ்வரர், காயாரோகணேஸ்வரன்றா கயாரோகணேஸ்வரன்றா எப்படியாக இருக்கட்டும். அதில் காஞ்சிபுரத்தினுடைய சங்கராச்சாரியா பீடத்தில் வந்து 13வது பீடாதிபதினு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷூர், டக்கு ஞாபகத்துக்கு வரல எனக்கு. அவர் வந்து அவதூதரா காஞ்சிபுரம் காட்டில் 32 வருஷம் ட்ராவல் பண்ணி அப்புறம் கடைசி காலத்தில் உள்ளனுடைய காஞ்சிபுரத்தில் எல்லாரும் வந்து ஜனங்கள்லாம் அவரை வரவேற்கிறார். அவர் நேர போய் அவதூதராதனால திகம்பரராக இருக்கார். நேர போய் கோவிலில் போய் கதவை சாத்தின்றார். இது திறக்க வேண்டாம், 6 மாதம் ஆகட்டும்ன்றார். 2ஆம் மாதம் திறந்து பார்த்துடுறார். அவர் லிங்கம் ஆகிட்டார். இந்த கயாரோகணேஸ்வரர் கோவிலில் 13வது சங்கராச்சாரியார் லிங்கமாகி உள்ளே இருக்கார். நல்லா பாருங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அந்த இதுக்கிட்ட கைலாசநாதர் கோவில் பக்கத்தில் உபனிஷத் பிரம்மேந்திரர் மடம் இருக்குது. அங்கே தான் ஹயக்ரீவர் அகசியரும் தங்கி உரையாடிருக்கா சொல்லிக்கு. அங்கே தான் லலிதா சாதனாமம் சொல்லப்படுறது சொல்லிருக்கு. அங்கே லோபாமுத்ரா வந்திருக்கா, அகசியம் வந்திருக்கா, அதை கற்றுட்டுருக்கா. அந்த இடத்துல தோட்டத்து உள்ள அந்த காம்பவுண்டுக்குள்ள பல பேருடைய பிருந்தாவனங்கள் இருக்குது. அதை போய் தரிசித்தாலே நம்ம பாவங்கள் தீர்ந்துடும் சொல்லியிருக்கு. ஸோ காஞ்சிபுரம் போகும்போது புண்ணியகோடீஸ்வரர் விசிட் பண்ணுங்க, ருத்ரகோடீஸ்வரர் விசிட் பண்ணுங்க, உபனிஷத் பிரம்மேந்திர மடத்தில் உள்ள
அந்த பல பிருந்தாவனங்கள் உள்ளே இருக்குது. அங்கே போய் பாருங்க. அங்கே ராமரோட இது சக்கரமும் இருக்குது. இந்த ராமர் சக்கரம் சொல்லிட்டு பண்ணி அதுக்கு அழகாக அலங்காரம்லாம் பண்ணிப்பேன். அங்கே போய் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நினைவு கொள்ளணும். இந்த ஜென்ரலாக என்ன பண்ண பட்டுப்புடை வாங்கிறதுக்கு போகிறேன், ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், மடம் பஸ்ஸோ காரை வச்சுட்டா வெயில் கொடுத்துருது, போய் எல்லாத்தையும் மெட்ராஸ் வந்துடுறேன். ஸோ 1-2 பிளேஸ் மட்டும் தான் விசிட் பண்ணுறேன். ஸோ ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இதெல்லாம் பெருசு. அதே மாதிரி வரதராஜ பெருமாள் கோவில் போயிட்டு உள்ளே போய் வச்சுருந்தாலும் கஷ்டமாக இருக்கும். அதாவது உடம்பு பாரியாக இருக்கிறவா, என்ன போல இருக்கவா, கை காலெல்லாம் பிரச்சனை இருக்கவா, உள்ளே நடந்து ஒரு தடவை போயிட்டு வந்தாலும் கஷ்டம். ஸோ உள்ளே வந்து ஒரு கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்க ஒன்று. ஸோ சின்ன வயசில் இருக்கவா தயவுசெய்து விசிட் பண்ணுங்க. காஞ்சி கஷேத்திரத்துக்கு போனால் ஒரு 2-3 நாள் தங்கி பாருங்க. அப்போ தான் வி கேன் கவர் ஆல் தி டெம்பிள்ஸு. சத்தியபிரத கஷேத்திரம் ஒரு அர்ச்சனை பண்ணாலும் சரி, அபிஷேகம் பண்ணாலும் சரி, அது கோடி மடங்கு பலனை தந்துடுவாங்க. நல்லா கேட்டுங்க. அது வந்து பல மடங்கு, கோடி இல்லைன்னா கூட பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். நம்ம செய்யக்கூடிய தானம், தர்மம், நம்ம செய்யக்கூடிய அந்த யாகங்கள், பூஜைகள், அதெல்லாம் வந்து so many times multiplied. They have been blessed, those who are doing. அது ஞாபகம் வச்சுட்டு காஞ்சி கஷேத்திரத்துக்கு போகிறவா அவசரமாக தான் போயிட்டு வராதுங்க. நின்று நிதானம் பாருங்க. புடவை வாங்குறதே இருக்குது, அது பண்ணலாம். சரி, பொண்டாட்டி புடவை கடையில் விட்டு கூட வாழலாம் போய் ஜென்ஸ் போயிட்டு வந்துடலாம். நீ வாழலாம் செலக்ட் பண்ணி வரதுக்குள்ளே 5-6 மணி நேரம் ஆகிடும். ஸோ ஆகையினால இதையும் ஞாபகத்தை வச்சுட்டு காஞ்சி கஷேத்திரத்துக்கு போகிறவா இந்த 3 இடங்கள் கட்டாயம் போயிட்டு வாங்க. உபநிஷத்து மேந்திர மடம்னு நம்ம காஞ்சி மடமே இருக்குது. 2 பேருடைய இது இருக்குது, பிருந்தாவனங்கள் இருக்குது. மகாபெரிவா ஜெயேந்திரரோட இருக்குது. ஸோ இது ருத்ரகோடீஸ்வரர், புண்ணியகோடீஸ்வரர். இந்த கோவிலையும் பாருங்க. இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜனங்க, அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மடத்து பக்கத்துலேயே இருக்கிறது வந்து அந்த பாண்டவ பெருமாள். பிரம்மாண்டம் 30 அடி உயரத்துக்கு மேலே இருக்கும். அது ரொம்ப பெரிய பெருமாள் உட்காந்துட்டுப்பார். அங்கே தான் அந்த கோவிலில் தான் பெருமாச்சாரி போய் படுத்துப்பாராம்மா. ராத்திரிலாம் தபஸ் பண்ணுவார் அந்த கோவிலில் போய் பெருமாச்சாரியார். ஸோ பரமாச்சாரியார் எந்தெந்த இடத்துலாம் செலக்ட் பண்ணி போயிட்டோம் அந்த இடத்துல போகிறது நல்லது. ஏன்னா பெரிய என்ன சொல்கிறது, ஞான திருஷ்டி உள்ளவர், ஒவ்வொன்றுத்தையும் அருமை பெரிய ரகசியங்களை உணர்ந்தவர். அவர் சென்ற பாதையிலே இப்போ போயிட்டா. அப்புறம் மகேந்திராவுடைய உமாசங்கரன் ஒருத்தர் இருக்கார், அசோக் நகரில் இருக்கார். மாமாவுக்கு 83 வயசு ஆச்சு. அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கார் பரமாச்சாரியுடைய. அவர் நிறைய புஸ்தகங்கள்லாம் வெளியிட்டிருக்கார். இந்த புஸ்தகங்கள்லாம் சில இடத்துல கிடைக்கும், நான் வாத்துக்கு போனாலும் கிடைக்கும். 2வது மாடியில் இருக்கார், ஃப்ளாட்டில் ஏறி இறங்கணும், ரொம்ப அதான் கஷ்டம். சொல்லுவார் மாதிரி யாரும் வாங்கவே மாட்டேன்றா. அதான் அவருக்கு இதெல்லாம் கொரியர் இருக்காருன்னா சொல்ல, கொரியர் ஆற்று வச்சு கொடுங்க சுவாமின்னா பேக் பண்ணணும் அப்படின்னா. 83 வயசில் கஷ்டம் இருக்குது. மாமிக்கு டயாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ இவரே தான் பண்ணுறார். சமைக்கிறார், எடுப்பெடுக்கிறார், யார் வேலைக்கார வச்சுக்கிறவர். அவரே கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்காங்க. பொண்ணு கல்யாணம் இதில் இருக்க, ஊரை பக்கத்தில் இருக்கா. இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு ட்ராவல்டு அலாங் வித் மகாபெரிவா. நிறைய இடத்துக்கு போயிருக்கார் அவர். மகாபெரியாவோட சம்பாஷணம் பண்ணவர். இப்போ பார்க்குறோம் டிவியில், பார்க்காதவாள்லாம் பேசுகிறேன் என்னென்னவோ. மகாபெரிவா அவரோட இது பண்ணோம், ஜேர்னி பண்ணோன்ட்டு நிறைய ஏமாற்று பழிவுகளும் வந்துட்டாங்க நிறைய பேர் அதில். ஸோ மகாபெரிவாளை வச்சு பிழைக்கிறாங்க நிறைய பேர் அதை. ஸோ அது ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல அதில். இவர் வந்து அவரோடய இருந்திருக்கார். மடத்துக்கெல்லாம் தெரியும். மகேந்திரவாடி உமாசங்கரனாலே எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப தன்மையான மனுஷர். ஸோ அவர் வந்து அசோகனில் தான் இருக்கார். இதில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து நிறைய ட்ராவல் பண்ணி மகாபெரியவரோட. ஸோ அவருடைய புத்தகத்தெல்லாம் படித்தாலே யூ வில் கெட் சம் நாலேஜ். ஸோ அவருடைய பெஸ்ட்டு இது என்னென்னா, அவர் எப்படி எழுதியிருப்பார்னா, ஒரு ஊர் இங்கே ஆரம்பிச்சுங்களேன், பெரம்பூர், குளத்தூரில் இருக்கேன், பெரம்பூர் அப்புறமா பெரம்பூர் வருது, பெரம்பூருக்கு அப்புறம் வில்லிவாக்கம் வருது, அது ஐநாவரம் வருது. அப்படின்னா அடுத்தடுத்தது ரூட், அந்த ரூட்டில் காரில் அப்படியே போனால் யூ கேன் விசிட் ஆல் தி டெம்பிள்ஸ். அதே மாதிரி காஞ்சிபுரம் இடத்துல சுற்றி பக்கத்தில் சிறுகரும்பூர், இது திருப்பார்கடல், அதே மாதிரி இது பேர் என்ன, திருப்புட்குழி எல்லாம் இது. அதே மாதிரி அரக்கோணம் லைனில் போனால் கோவிந்தபாடி அகரம், கூரம், அப்புறம் திருமால்பூர், அடுத்தடுத்த ஸ்டேஷன் அதெல்லாம். ஸோ அப்படி எழுதியிருப்பார் அவர். ஸோ அவர் புக்கெல்லாம் வாங்கி படிக்கணும்னு சொல்லி காஞ்சி கஷேத்திரத்தில் போனால் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அவசரமாக போயிட்டு வராதுங்க. சத்தியபிரத கஷேத்திரம் நம்ம செய்யக்கூடிய பலன்கள்
கோடி மடங்கு பலன் தரக்கூடிய இடங்கள். அதனால் இந்த இந்த மாதிரி விசேஷ நாட்களில் போயிட்டு வாங்கோ. இதை சொல்லி இந்த பதிவை, என்னுடைய 600வது பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.